Hi friends, this is Vincent. நம்ம சேனல் உங்களை அம்பரன் வரக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல காலேஜ் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது அடுத்த அப்டேட் நமக்கு கிடைக்க வேண்டியது என்னாச்சு பார்த்தா இந்த இ புக்லெட் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த இ புக்லெட்ல தான் நமக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீட் வந்து நமக்கு வந்து இன்டேக் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து இருக்கு, என்னென்ன கோர்ஸுக்கு வந்து NBA அக்ரிடேஷன் இருக்கு, என்னென்ன கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது காலேஜஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு, அப்போ இந்த காலேஜ் வந்து நம்ம அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த இ புக்லெட் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவும். சரியா? அப்போ இந்த இ புக்லெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்து நம்ம கையில் கிடைக்க போகிறது இந்த இ புக்லெட் தான். சரியா? அப்போ இந்த இ புக்லெட்டில் எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி, இதெல்லாம் வந்து டைரெக்டாக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கங்கே இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது. சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் தான் நம்ம நினைப்போம். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜோட கவுன்சிலிங் கோடு கவர்மெண்ட் காலேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் தெளிவாக. சரியா? அப்போ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து 3 காலேஜ் இருக்குது. பிஎஸ்ஜி ஒன்று, கோயம்புத்தூர் அதாவது சிஐடி ஒன்று, அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ். சரியா? இது 3மே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதுக்கப்புறம் அதாவது சிப்பட்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ஸ்டியூவன்ஸ் காலேஜ், இந்த அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸில் நமக்கு வந்து ரீஜனல் கேம்பஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ரீஜனல் கேம்பஸ் கொடுக்கும் போது தான் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஏன்னா நிறைய ரீஜனல் கேம்பஸில் ஸ்டாஃப் கூட இருக்க மாட்டாங்க பாடம் நடத்துறதுக்கு. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த ரீஜனல் கேம்பஸில் போய் அதிகமாக யார் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் அவங்க ஏன்னா ஃபுல் ஃப்ரீயில் நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரீஜனல் கேம்பஸில் நம்ம கொடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து பார்த்து கொடுங்க. நம்ம பேருக்கு பின்னாடி வெறும் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கும், வேலை கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஒரு 400 காலேஜுக்கு மேலே இருக்குது. அதில் என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இங்கே பக்கத்துலேயே லாஸ்ட்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? 147, 148 சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ஒரு காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். அதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1526. இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா 148வது பேஜில் இருக்குது. அப்போ 148வது பேஜுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணா காலேஜை பற்றி என்ன பண்ணலாம் சொல்லுறது நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ கிருஷ்ணா காலேஜை பற்றி நமக்கு இங்கே பாருங்கள் 148 பக்கத்தில் நமக்கு வந்து வேற ஒரு காலேஜை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கவுன்சிலிங் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை தயவுசெய்து நீங்கள் பிடிச்சி வச்சுங்க. கவுன்சிலிங் கோடு தான் நமக்கு முக்கியம். ஓகே, இப்போ ஆதிபராசக்தி காலேஜை பற்றியே பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ஆதிபராசக்தி காலேஜை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குது, இப்போ இந்த இ புக்லெட் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதாவது சிஇ அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, இசி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஐஎம்எல் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த காலேஜில் எவ்வளோ இன்டேக், அதாவது 60 கம்ப்யூட்டர் சயின்ஸில் 90 சீட் இன்டேக் பண்ணுறாங்க, ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட் இன்டேக் பண்ணுறாங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 40 சீட்டு, ஏஐஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. சரியா? அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே ஹாஸ்டல் இருக்குது, மெஸ் பில் எவ்வளோ வருது, ரூம் ரெண்ட் எவ்வளோ வருது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து எவ்வளோ வருது, இது எல்லாமே தெளிவாக மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ வருது, மினிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன இருக்குது. சரியா? இந்த மாதிரி எல்லாமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. காலேஜ் ஃபோன் நம்பரு, சரியா, மெயில் ஐடி, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த நம்பர்ஸை கூட நீங்கள் என்னாச்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இ புக்லெட் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த இ புக்லெட்டோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில்
நமக்கு அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஓட புக்லெட் வந்து நமக்கு கையில் கிடச்சிடும். இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.